வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒரு மனிதனிடம் காணப்பட வேண்டிய 3 முக்கிய விஷயங்கள் உண்டு. நல்ல சிந்தனைகள், நல்ல குணங்கள், நல்ல செயல்கள். மனிதன் இவைகளையெல்லாம் தனக்கு தேவை என்று அறிந்திருந்தும் இவைகள் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுவதில்லை. காரணம், தவறான காரியங்களுக்கு அடிமையாக இருப்பதுதான். கிறிஸ்தவத்தின் மிக முக்கிய நோக்கம் பாவம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதுதான். நமக்கு மிகவும் நலமானதும் தேவையானதுமாக இருக்கின்றது எதுவோ அவை நம்மிடம் செயல்பட இயலாமல் போவதுதான் அடிமைத்தனம். பாவம்தான் மனிதனை பாதிக்கும் பிரச்சனை. மனிதனின் எல்லா பிரச்சனைகளுக்கும் வேதத்திலே தீர்வு உண்டு. வேதத்திலே கட்டளைகளும் உண்டு, ஆலோசனைகளும் உண்டு. கடவுளின் பிரசன்னம் நம்மோடு இருந்தால் நம் சுபாவங்கள், சிந்தனை, செயல்கள் எல்லாம் பரிசுத்தமாகவே இருக்கும். சங்கீதம் 24 கடவுளின் பிரசன்னம் நம்மோடு இருக்க நமக்கு சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். அதாவது கடவுளின் பரிசுத்த பிரசன்னத்தில் இடைவிடாமல் வாழ்வது, எப்போதும் அவரில் நிலைத்திருப்பது. இதற்கு 4 ஆலோசனைகளை இந்த சங்கீதம் கூறுகிறது. முதலாவது, கரைபடாத கைகள், கிளீன் ஹேண்ட்ஸ். கைகளில் சுத்தமுள்ளவனே, அதாவது தவறான சம்பாத்தியத்தில் வருகின்ற ஆதாயம் தவிர்க்கப்பட வேண்டும். கைகள் உழைக்க, வேலை செய்வதற்காக. இரண்டாவது, மாசற்ற மனம், பியூர் ஹார்ட். ரைட் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அதாவது கடவுளின் பிரசன்னத்தை உணருவார்கள் என மத்தேயு 5:8 வாசிக்கின்றோம். எல்லா காவலோடும் நம் இருதயங்களை காத்து கொள்ள வேண்டும் என வேதம் வலியுறுத்துகின்றது. கிறிஸ்துவால் கழுவப்பட்ட சுத்த இதயம் நமக்கு தேவை. மூன்றாவது, மாயைக்கு ஒப்புக்கொடாமல் வாழ்கின்ற வாழ்க்கை. அதாவது பொய் தெய்வங்களை நோக்கி தன் உள்ளத்தை உயர்த்தாதவர், விசுவாசத்தில் உறுதியாயிருப்பது, வேறு பக்கம் சாயாமல் இருப்பது. எரேமியா 2:13 ஆண்டவர் மாயைக்கு ஒப்பு கொடுத்தவர்களை பார்த்து இப்படி கூறுகிறார்: ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். மூன்றாவது, கபடாய் ஆணையிடாமல் வாழ்தல். வஞ்சக நெஞ்சத்தோடு ஆணையிட்டு கூறாத தன்மை காணப்பட வேண்டும். செய்ய போவதில்லை என்று ஏற்கனவே மனதில் நிச்சயப்படுத்தி கொண்டு செய்வதாக சொல்லுவது கபடாய் ஆணையிடுதல். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என வேதம் அறிவுறுத்துகின்றது. அன்பானவர்களே, தேவ பிரசன்னத்தில் வாழும்போதுதான் நம் அடிமைத்தனங்கள் விடுதலை பெறும். கரைபடாத கைகள், மாசற்ற மனம், மாயைக்கு ஒப்புக்கொடாத வாழ்க்கை, கபடாய் ஆணையிடாமல் வாழுதல். அவரில் நிலைத்திருக்க இந்த 4 ஆலோசனைகளையும் தவறாது பின்பற்றுவோம். நாம் உயர ஏற, உயரத்தில் உன்னத வாழ்க்கை வாழ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மறவாதிருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.